ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிக்கி உலகம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வயல்லலாம் இன்றைக்கி அறுவடை பண்ணுவாங்க. சரி, அது ஏதாவது அறுவடை பண்ணுறாங்களா சொல்லிவிட்டு நம்ம வயலில் போய் பார்த்துட்டு வரலாம், ஏதாவது அறுவடை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி அறுவடை தைக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 இடத்துல அறுவடை ஆகி பயிர் ஃபுல்லாக சரிஞ்சு கிடந்தது. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு இருந்தாங்க. அந்த அறுவடை பண்ணுறதுக்காக தண்ணி இருந்தால் அறுவடை பண்ண முடியாது. அதனால் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக படுத்துரும் எல்லா பயிரும். அதில் கரெக்டாக தெரிஞ்சிடும் நமக்கு இதுதான் கரெக்டான டைம் அறுவடை பண்ணுறதுக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 2-3 ஒரு தோட்டத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. பொங்கலில் நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அறுவடை பண்ணிடுவாங்க. ஒரு 2 தோட்டத்தில் மட்டும் அறுவடை பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இது நெக்ஸ்ட் டே நான் எடுத்தது மாட்டு பொங்கல் அன்னைக்கு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாருங்கள், இந்த மாட்டுக்கெலாம் அழகாக கொம்புக்கு மஞ்சள் பூசி அதுக்கப்புறமா அதுக்கு பலூன் கட்டி அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக அந்த மாட்டையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த எல்லா மாட்டுக்கும் டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு தீனி போட்டு அன்றைக்கி ஒரு நாள் அதை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்ச சிம்பிளான ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கப்பு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு 3/4 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் குவான்டிட்டி. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டஸ்ட் ஏதாவது இருக்கும். அரிசியில் கல் எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் ரெண்டுமே 1/2 கப் எடுத்தனால நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறேன்னா 8 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 8 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 விசில் விட்டதுக்கப்புறமா நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் 2 விசில் விட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் நல்லா வெந்து வந்திருக்கும். கரெக்டாக அந்த 8 கப் ஊற்றினீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு வெந்து வர்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏலக்காய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி போட்டு அதை நல்லா தாளிச்சிக்கலாம். அது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நெய்யோட அந்த பொங்கல் சேர்ந்து நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு சூப்பரான பொங்கல் ரெடி. நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். நமக்கு கட்டியாக நமக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இன்னும் ஆறணுன்னா நமக்கு சூப்பரான இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் எப்படி இந்த பொங்கல் போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.